ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் ஏற்காடு போனோம். ஏற்காடு ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி போனோம். ஏற்காடு போய் ஜாலியாக சுற்றிட்டு வரலாம். பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. எங்கள் அண்ணன் வீட்டு பசங்களுக்கு. எங்கள் பசங்கள்லாம் படித்து முடித்து காலேஜ் போயிட்டு வேலைக்கு போகிறாங்க. எங்கள் அண்ணன் வீட்டு பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் வாங்கத்த ஒரு ட்ரிப்பு போகலான்னு கூப்பிட்டாங்க. அதனால் ஜாலியாக எல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பி அப்படியே சேலம் வந்து எங்கள் அக்கா வீடு ஒன்று, எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே ஏற்காடுக்கு வண்டி போச்சு. நல்லா காட்டில் ஜாலியாக பாட்டெல்லாம் கேட்டுக்கின்னு ஜாலியாக இருந்தது அந்த ட்ரிப்பே எங்களுக்கு. மலையில் ஏறினாலே மோஸ்ட்லி நான் வாந்தி எடுத்துருவேன். ஆனால் இதில் வாந்தியே எடுக்கலை. பழகிடுச்சா என்னான்னு தெரில. டூர்லாம் அதிகமாக போய் போய் பழகிடுச்சா என்னான்னு தெரில. திருப்பதிலாம் போனால் வாந்தி தான். போகக்குள்ளேயும் வாந்தி தான், வரக்குள்ளேயும் வாந்தி தான். இதனாலே நடந்தே போய் நடந்தே தான் வருவோம் திருப்பதிக்கெல்லாம். இங்கே வாந்திலாம் இல்லை. ஒரு வழியாக ஏறியாச்சு. ஏறி அப்புறம் ரூம் எடுத்து ரூமில் உட்காந்துன்னு ஊஞ்சல்லாம் ஆடிட்டு காலையில் வெடிஞ்சது. எல்லாம் சன்ரைஸ்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு செம்மையாக இருந்தது கிளைமேட்லாம். நான் பனிக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் ஒத்துக்கலைங்க. எங்கள் அம்மா இதை மாதிரிலாம் பனியெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து காலையில் நாங்கள் இது பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் எடுத்த ரூமாண்டா மயிலெலாம் அழகாக செம்மையாக இருந்ததுங்க. நாங்கள் அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போனோங்க. கோயிலுக்கு போய் அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. மார்கழி மாதம் அதுமா போய் பெருமாளை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துதுங்க. எங்கள் வீட்டு பசங்கள்லாம் நல்லா செம்மையாக இருந்தது. மேலே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் நீட்டு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி வந்தோம். வந்து டிஃபன் சாப்பிட்டு போட்டிங்லாம் போகிறதுக்கு ரெடியானாங்க. போட்டிங் போய் அது டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிடுக்குறோங்க. டிக்கெட்டு வந்த பிறகு அவங்களாம் தனியாக ஒரு போட்டிங் எடுத்துக்கினாங்க. எங்கள் அண்ணன் பொண்ணுங்க 4, எங்கள் அண்ணன் பொண்ணு 2 பேர், என் பொண்ணு, எங்கள் அண்ணன், நான், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் நாங்கள் வேறு போட்டிங்கில் போயிட்டோம். போட்டிங்கில் போய் உட்காந்துக்கிடந்தோம். ஒருத்தவங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுதுங்க. அதிலே டைம் வேஸ்ட் ஆயிடுச்சிங்க. அப்புறம் ஒரு வழியாக போட்டிங்கை சுற்றி முடிச்சுட்டு அப்புறம் அங்கே உள்ள பார்க்கில் போய் சுற்றி இருந்துட்டு அங்கே எல்லா இடத்தையும் பார்த்து கவர் பண்ணி ஜாலியாக இருந்தது. இந்த வயசில் தாங்க இது பண்ண முடியும். மனசு ஒரு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு ட்ரிப்பு போங்க. எங்கே வேணாலும் போகலாம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போகலாம். போயிட்டு வந்தோன்னா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அப்பப்போ எங்கேயாச்சும் கோயிலுக்கு கிளம்பிடுவோம் நாங்கள். இதை மாதிரி பசங்க வந்தாங்கன்னா இவங்க பசங்க எங்கள் அண்ணன் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போவாங்க. இதெல்லாம் எங்கள் அண்ணன் பொண்ணு பார்க்கில் எப்படி இது பண்ணிட்டு வரா பாருங்க. எங்கள் பொண்ணும் ஏறினா எங்கள் பொண்ணால் வர முடில. இவ ஸ்கூலில் வந்து பிடி மாஸ்டர் மாதிரி அவள் லீட்ரு. அதனால் அவளுக்கு எல்லாம் அத்துப்படி மாதிரி எல்லாம் பண்ணின்னு இருந்தாள். அப்புறம் அங்கே உள்ள ஃபால்ஸுக்கெல்லாம் போச்சுங்க. அது 200 படிக்கட்டுங்க. படிக்கட்டை ஏறி இறங்குள்ளேயே எனக்கு மூச்சே நின்று போயிடுச்சு. நான் பாதியிலே உக்காந்துட்டேன். அவங்கள மட்டும் போயிட்டு வான்னு. ஏற்காடில் சாப்பாட்டுக்கு இந்த 2 கடை தாங்க. இந்த 2 கடையை அடிச்சிக்க ஆளே இல்லைங்க. அவ்வளோ கூட்டங்க. நான் முறையாக சென்னையில் தான் அவ்வளோ கூட்டம்லாம் சாப்பாட்டுக்கு பார்த்துக்கிறேன். இப்போ ஏற்காடில் பார்க்குறோங்க. போய் அப்புறம் ரூமெல்லாம் காலி பண்ணிக்கின்னு அப்புறம் கிளம்பி கீழே வந்துட்டோங்க.